வணக்கம். தமிழகத்திற்கு தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையில் மாற்று கருத்து உள்ளது. இதன் காரணமாக திட்டத்திற்கு தேவையான நிதிகளை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை பாதித்து வருகிறது. எனவே கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள 2151 கோடி விரைவாக வழங்க வேண்டும். PMC ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிர்பந்திக்கக்கூடாது என ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி தான் கற்றுக் கொடுக்கணும்னு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி தமிழ் தான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இருக்குது. 2ஆம் மொழி ஆங்கிலம், 3ஆவது மொழி இந்திய மொழியில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதில் ஹிந்தி கூட இருக்குது. இந்த ஹிந்தின்ற வார்த்தை அங்கே வந்ததுனால இவங்க தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலமுமே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று அவர்களுடைய தாய்மொழியை 5ஆம் கிளாஸ் வரையும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி மட்டும் தகராறு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மாணவ மாணவியரின் எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னா டாஸ்மாக் மூலிமா கோடிக்கணக்கான ரூபாய் கோடின்னு வருது. அதில் ஒரு 2100 கோடி ஒதுக்க முடியாத பசங்களுக்கு ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜெய்ஹிந்த்.